நம்பர் 2 இந்த மாதிரி 3 நம்பர் கொடுத்துட்டாங்கப்பா. இப்போ இதுக்கு நீங்க எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். பொறுமையா கவனிங்க, எழுத வேணாம், கவனிச்சுட்டு அப்புறம் எழுதிக்கலாம். இப்போ இதுல பாருங்களேன், இதுல பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். இங்க 2 நம்பர் இருக்கு, இங்க ஒரு நம்பர் இருக்கா. அப்போ 2 நம்பர் வரணும்னா 100ஆல பெருக்கணும். சரிங்களா? 100ஆல பெருக்குனா இந்த நம்பர் என்ன இருக்கு, இங்க 3 இருக்கு, அங்க 6, இங்க 2, 2 0 2 நம்பர். அப்ப அப்படியே விட்டுருங்க, எதுவும் போட தேவையில்ல. ஆனா இங்க ஒரு நம்பர் 2 0 இருக்கா, அப்போ ஒரு நம்பரை பின்னாடி போட்டுக்கலாமா? ஓகே, இங்க பாயிண்டே இல்ல, அப்ப 2 0 என்ன பண்ணணும், பின்னாடி தான் சேர்க்கணும். 3 நம்பர் வந்துருச்சா? ஆல்மோஸ்ட் முடிய போதுமா? எல்சிஎம்னா என்னது? இருக்கிறதுலயே பெரிய நம்பர்ல தான் எல்சிஎம் பார்ப்போம். 200 200 மூணாவது வாய்ப்பால டிவைட் ஆகுமா? வராது. 200 ரெண்டா எவ்வளோ? 200 ரெண்டால பெருக்குனா 400. இப்ப 400 மூணாவது வாய்ப்பால டிவைட் ஆகுமா? நம்ம ஆல்ரெடி டிவிசிபிலிட்டி ரூல் படிச்சோம்ல, பாருங்க, பேசிக்ல டிவிசிபிலிட்டி ரூல் சொல்லி கொடுத்துருப்பேன். மூணாவது வாய்ப்பால டிவைட் ஆகணும்னா இந்த நம்பர் 3ஆல கேன்சல் ஆகணும். 4ல 3 போனா மிச்சம் 1 இருக்கு, கேன்சல் ஆகலையே, இப்போ வராது இல்ல. சரி, அப்ப 200 அடுத்து என்ன பண்ணணும்? 3ஆல பெருக்கணும். 3ஆல பெருக்குனா என்ன? ஒரு 2ஆல பெருக்குனா எனக்கு வரல. 3ஆல பெருக்குனா 600, 600. இப்போ மூணாவது வாய்ப்பால 6 கேன்சல் ஆகும்ல. ஓகே, மூணாவது வாய்ப்பாலையும் கேன்சல் ஆகும். 60ல 10 டைம் போட்டாலும் கேன்சல் ஆகும், இதுலயும் கேன்சல் ஆகும். அப்போ எனக்கு எல்சிஎம் என்ன கிடைச்சிருக்கீங்க? 600. சரிங்களா? ஓகே, அப்ப ஹெச்சிஎஃப் என்னதான் வரும்? ஹெச்சிஎஃப் யோசிங்க. இருக்கிறதுலே சின்ன நம்பர் இது 3. ஓகே, 3 60 கேன்சல் பண்ணும். ஆனா 3 200 கேன்சல் பண்ணுமா? பண்ணாதுல்ல. ஏன்னா 3 வாய்ப்பால கேன்சல் ஆகல 200. அப்போ 3 1ஆல டிவைட் பண்ணும்போது பண்ணல. 3 2ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 3 3ஆல டிவைட் பண்ணா அடுத்து என்னதான் இருக்கு? 1 தான் இருக்கு. இதுக்கு தான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு லாஜிக் சொன்னேன். என்ன லாஜிக்? ஒரு தொடரில் ஒரே ஒரு பகாயன் வந்தால் என்ன பண்ணணும்னு படிச்சோம். இது ஒரு பகாயன் தானே இருக்கு, 3 வந்துச்சுன்னா இது இதே வாய்ப்பால 60 வரும். ஆனா 3வது வாய்ப்பால 200 வரல இல்ல. அப்ப டேரக்டா என்ன போட்டுடலாம்? ஹெச்சிஎஃப் 1னே போட்டுடலாமே. அவரே யோசிக்கணும். ஹெச்சிஎஃப் 1, எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெண்டுமே எடுத்தாச்சுல்ல. இப்போ என்ன பண்ண போறோம்? இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம எந்த நம்பரால முன்னாடி பெருக்கணும், அதே நம்பரால கடைசி என்ன பண்ணணும்? இதை மறந்துடக்கூடாது. கடைசியில மண்டையில இருக்கிற கொண்டையை மறந்துட்டேன்னு சொல்லி முன்னாடி போட்ட 100 மறந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பா வந்துடும். கொஞ்சம் தெளிவா யோசிங்க. சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த 100 இப்ப கேன்சல் பண்ண என்ன பண்ணணும்? எல்சிஎம் 600 வந்திருக்கு. அப்ப நம்ம இங்க என்ன பண்ணலாம்? எல்சிஎம் 600/100. 2 0 2 0 கேன்சல் பண்ணீங்கன்னா L = 6. இங்க எல்சிஎம் இங்க 1 வந்திருக்கா, 1/100. ஸோ ஆன்சர் 0.01. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆன்சர் வந்துருச்சா? இது எல்சிஎம், இது ஹெச்சிஎஃப். ஸோ கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.